வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பொங்கல் எப்படி போயிருக்கு? எந்த கடைக்கு போனால் ஒரே கூட்டமாக இருக்குது. இங்கே வாழைப்பழம் வாங்க போனால் அவ்வளோ ஒரு கூட்டம். சரி, நம்ம வழக்கமாக வாங்குற வாழைப்பழம் கடைக்கு போகலாம். அங்கே பார்த்தா அங்கேயும் கூட்டம் இருக்கும். மாய் பேத்தாய். அப்புறம் நிறைய பேர்லாம் ஊருக்கு போய் செட்டில் ஆகிட்டு இருப்பீங்க பொங்கல் செலிப்ரேஷனுக்கு. இன்றைக்கி போகி, பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் செம்ம ஹாப்பியாக போயின்ட்டுருக்கோம். ஆக்சுவலாக நாளைக்கு நாங்கள் இங்கேருந்து கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து 1 மணிக்கு கிளம்புறோம். திருவண்ணாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வராங்க. இங்கேருந்து கிளம்புறோம், போயிட்டு அங்கே ரீச் ஆகிடும். ஒரு 2 நாள் வீடியோ போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஜிபி இருந்தால் தான் போட முடியும். டேட்டா அங்கே இருக்காது. எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன், வீட்டில் போஸ்ட் பண்ணுவேன். லைவில் வரலான்னு பார்க்குறேன். அங்கே போய்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ எந்த லாட்ஜ்னு டிசைட் பண்ணல. நாங்கள் லாட்ஜ் புக் பண்ண ட்ரை பண்ணோம், பட் லாட்ஜ் ஃபுல்லுன்னு சொல்லிட்டாங்க. கிரிவல பாதையில் ஒரு சின்ன ஒரு குடில் மாதிரி இருக்குன்னாங்க. அங்கே தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அங்கே போயிட்டு ரூம் இருக்கான்னு பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் நாளைக்கு. அங்கே போய்ட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வீட்டில் தான் போஸ்ட் பண்ண முடியும். நாளைக்கு காலைல போடுவோம். அதோட 2 நாள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று போட்டுருந்தேன், பார்த்தீங்களா? நல்லா இருக்கான்ட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. வாங்க கடைக்கு போகலாம். இப்போவே பழக்கடை காலியாக தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்து போகிற கூட்டமாக இருக்குது. பழம் வாங்கணும். நம்மளுக்கு இன்றைக்கி இது கிடையாது. என்னது கற்பனை ஏற்றது கிடையாது. ஜஸ்ட்டு வாங்கி வச்சுட்டு பொங்கல்லாம் பண்ணிடணும். கூட்டமாக இருக்குது. இதுவும் அகல் விளக்கு வாங்கணும். இவ்வளோ கூட்டமாக இருக்கு. கூட்டத்தில் பூந்து வாங்க தான் கஷ்டம். சரி, வெயிட் பண்ணுங்க, வாங்கி வந்துடலாம். வணக்கம் வணக்கம் நாளை வணக்கம் நாளைக்கு இன்னைக்கு காப்பி அப்பா நாளைக்கு நாளைக்கு மென்னு தொட்டி தென்ன தள்ளு மீன் தொட்டி மீன் டப்பு டப்புன்னு அடிக்கலாம். அவங்க சொல்கிறான் தள்ளு தண்ணி ஆத்தோன்னங்க வாங்க பா இது காபா பா இது கிழமை முந்தை கிழமை உண்ண உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே என்றும் உமக்கே. டிங்கு 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 டிங்கு. ரைட், ஓகே. அப்புறம் ரைட் வச்சு ஓகே. இன்றைக்கி ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு, அண்ணா எதனா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுங்கண்ணான்ட்டு. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன், கடகடன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ நியாயம் எது அநியாயம் எது நிறைய பேருக்கு யோசனையாக இருக்கும். எது நியாயம், எது நியாயம், எது அநியாயம். ஒரு ஊரில் 4 பேர் இருந்தாங்க. 4 பேருக்கு எது கேட்டாலும் சந்தேகம், இது நியாயமா அநியாயமா எதுனா ஒன்று கேட்டுனே இருப்பாங்க. சரி, ஒரு துறவி கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்கு போகிறாங்க. ஒரு துறவி இருக்கார். அந்த துறவி கிட்ட போய் கேட்குறாங்க, சாமி எது நியாயம் எது அநியாயம் அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே வாங்க சொல்லிட்டு அந்த துறவி இப்படின்றாராம். ஒரு புஷ்பரக விமானம் வந்துச்சான். அப்படியே பறந்து போகிற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு விமானம் அந்த காலத்துலலாம் இருக்கும். அதில் 4 பேர் ஏறினாங்களாம், கூட துறவி ஏறினாராம். ஏறி அப்படியே பறந்து போயினே இருக்கான். பறந்து போயினே இருக்கிறப்போ ஒரு காட்டில் ஒரு மான் குட்டி போட்டு இருந்துச்சான். கொஞ்சம் தொலைவு தள்ளி ஒரு புலியும் குட்டி போட்டு இருந்துச்சான். அப்புறம் அந்த குட்டி போட்ட மான் இறையை தேடி புல்லு சாப்பிட்டு காட்டுக்குள்ள வந்துச்சான். குட்டி போட்ட புலி அதுவும் இறையை தேடி காட்டுக்குள்ள வந்துச்சான். அந்த சமயத்தில் இந்த மானை பார்த்த புலி மான் அடித்து சாகடிச்சு அந்த ஃப்ளஷை அந்த கறியை பாடி எடுத்துன்னு குட்டிக்கிட்ட போயிடுச்சான். இதை மேலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது சாமியார் துறவி ஒருத்தர் கேட்குறாங்க. உங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆள் கேட்குறாங்க, இப்போ இந்த புலி அந்த மான் அடித்தது நியாயமா அநியாயமா கேட்டதுக்கு இவன் சொன்னானா, இது ரொம்ப அநியாயம். அந்த மான் குட்டி போட்டிருக்கு, அது குட்டிக்கு பால் கொடுக்கணும். இது காட்டுக்கு வந்திருக்கு, புலி மான் அடித்தது ரொம்ப அநியாயம் நினைச்சான் சொன்னாராம். சொன்னோடனே அந்த புஷ்பரகமான அப்படி பண்ணி இவன் கீழே தள்ளி விட்டுச்சான். பொத்துன்னு கீழே விட்டானான். அடுத்து இன்னொருத்தனை கேட்டானா, புஷ்பரகமான மேலே நிற்குது, நீ சொல்லுப்பா ரெண்டாவது ஆளை, இது நியாயமா அநியாயமா பார்த்தானா.
இது நியாயம்தான். ஏன்னா இயற்கை வந்து புலி அடித்து சாப்பிடுது, புலி வந்து அந்த மானை சாப்பிடுது, மானை சாப்பிட்றதால இது இயற்கை நான் டக்குனு கீழே தள்ளி விட்டுச்சான். இது வந்து நியாயம் சொல்றது தள்ளி விட்டுச்சான். அடுத்து இன்னும் மூணாவது ஆளை கேட்டான், இன்னி சொல்லுப்பா நியாயம் பார்த்தா. புலி பக்கம் பார்த்தா நியாயமாக இருக்குது, மான் பக்கம் பார்த்தா அநியாயமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்னா அவனுக்கு கீழே தள்ளி விட்டுச்சான். அவனும் பொத்து விட்டான். நாலாவது ஆளை கேட்டா போலியான், தம்பி நீ சொல்லுப்பா இது வந்து நியாயமா கேட்டது. அவன்ல பேந்த மூச்சான். எது சொன்ன கீழே தள்ளி விட்டுருவாங்க இல்லையா, தெரியாதுன்னு சொல்லிட்டான். தெரியாதுன்னு சொன்னோடனே அந்த விமானம் ஒன்றாம சல்லுன்னு போட்டு போனே இருந்துச்சான். அவ்வளோதான் கதை. இந்த உலகத்தில் எது நியாயம் எது அநியாயம், எது நல்லது எது கெட்டது, எது தெரியாது பல கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் இல்லாமல் இருக்குது. அதனால் நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு நம்ம போயினே இருக்க வேண்டியதான். தெரியாததில் தலையிட்டாலும் தப்பு, தெரிஞ்சதில் போய் மூந்தாலும் தப்பு. ஸோ நம்மளுக்கு என்ன ஓரளவு தெரியுதோ அதான். இப்போ ஒருத்தர் அட்ரஸ் கேட்குறாரு, தெரியலன்னு சொல்லிடணும். சில பேர் தெரியலன்னு சொல்கிற அசிங்கப்பட்டேன், ரைட்டு போயிட்டு லெஃப்ட்டு போயிட்டு நேராக போய் முக்கில் வரணும். தப்பு. தெரியாது சொல்லணும். இந்த உலகத்தில் சிலது தெரியாமல் இருக்கிறது தான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி சொல்லிட்டு துறை வந்து இந்த கதையை முடிக்கிறான். அதனால நம்மளுக்கு சிலது தெரியலையா அப்படியே விட்டுணும், நிம்மதியாக இருக்கலாம். தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டால் தலைவலி தான் வரும். இந்த கதை குட்டி கதைன்னு கருத்துக்கு தான். நல்லா இருந்துச்சுங்களா கதை? தேங்க்யூ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கதை முடிஞ்சிச்சு. சூரிய கூட்டிக்காரன். உங்களுக்கு நான் போகிற வீடியோ போர் அடிக்குதா இல்லையா அதை இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். சிலர் போடுற கண்டென்ட்டாக போடுறேன், வியூஸ் கம்மியாகுது, அதை பற்றி நான் கவலைப்படல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. வெயிட் பண்ண சொல்லு. வெயிட். நம்ம வீடியோவில் வந்து எந்த வீடியோ இல்லாத ஒரு எல்லாமே இருக்கும். எல்லாம் கலவை சமையல் இருக்கும், வீடியோ போல விளாக் இருக்கும், எல்லாம் நம்ம கலந்தான் இருக்கும் இல்லையா, அதுக்கோசரம். ஓகே, ஆனால் பார்க்குறோம், ரெகுலராக பார்க்குறீங்க. பார்க்காதவங்க பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கொஞ்சம் ஓகே, குட் நைட். நாலு பார்க்கணும். பத்து முண்டுப்பு, 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 பத்து முண்டுப்பு. குட் நைட். ஒன்று தான் நல்ல பார்க்கணும்.